குழந்தைகளும் பெரியவர்களும் ஒரே கைபேசியிலேயே மூழ்கி இருக்காங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தீமையை ஏற்படுத்தும் என்பதை நாடகமாக நடித்து காட்ட வரார்கள் எமது 4ஆம் வகுப்பு மாணவர்கள். செல்போன் அதற்கு உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியுமா? செல் என்றால் சிலை என்று அர்த்தமா? நம் எல்லோரும் எவ்வாறு செல்குள் சிலைப்பட்டு இருக்கோம் என்று இந்த நாடகத்தில் பார்ப்போம். காட்சி 1. இடம், இல்லம், நபர்கள், அப்பா மற்றும் மகன். ஃபோன் பார்த்துருப்பீங்க, ஃபோன் ஃபுட்டு பார்த்துருப்பீங்க, இங்கே ஃபோன் பெட்டு பார்த்துருக்கீங்களா? சுற்றி வயிறு பெத்த வயிறு 10 கேஜி எரியுது. யார் அது? நான் தாண்டா உங்க டாடி. யாரா அந்த பெட்டி? அமெரிக்கா பேன் டாடி. இன்ஸ்டாகிராம்லேருந்து பிடிச்சேன். பெட்டியா ரெட்டியா? நான் ஒரு நிலப்பு என்னால் சாப்பிடாம இருக்கேன், நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டிருக்கியா? நான் பேசும்போது நீ என் ஃபேஸை பார்த்தே பேசணும். ஃபேஸ்புக்கில் நோட்டிக்கிருந்தா நீயும் ஃபேஸ்புக்கில் வா, ரெக்வெஸ்ட் கொடு, ரிப்ளை பண்ணுறேன், அக்செப்ட் பண்ண, பேசிக்கலாம். ஐயோ தலை வலிக்கு எங்கேயாச்சும் போய் செத்துடலாமான்னு இருக்கு. டாடி இன்னும் எமோஷனோட பண்ண டாடி, நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன். இங்கே நான் மனசொடைஞ்சு பேசிட்டு இருக்கேன், இங்கே மாடுலேஷன் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை பெத்ததுக்கு 10வது வயதுலேருந்து குதிச்சிடலாம் போல. டாடி நீ அவரை ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ப்ளூ கேம் விளையாட உன்னை வச்சு செஞ்சிருவாங்க. ஐயோ சார்ஜ் குறைய போகுது, ஐயோ சார்ஜ் குறைய சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எப்படி கரண்ட் வரும்? அதான் சொன்னேன் 4 நாள் கழிச்சு தான் கரண்ட் வரும்ட்டு. எனக்கு கரண்ட் வேணும், சார்ஜ் வேணும், கரண்ட் வேணும். என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் இப்போ யாரை போய் கூப்பிடுறது, எப்படி போய் சொல்கிறது? ஆனால் யார் டாக்டர்? நல்ல நேரத்துக்கு வந்தீங்க டாக்டர். என் பையன் போன நோண்டி பைத்தியம் ஆயிட்டான். அவனுக்கு குணப்படுத்த ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க டாக்டர். எனக்கு எப்பயே தெரியும் இந்த மாதிரி நடக்கணும். கீழ்பக்கத்து போங்க, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, அங்கே சர்ச் எழுதுவாங்க. அந்த நம்பர் உடனே சொல்லுங்களேன். 96666681. ஹலோ, செல்ஃபோன் மறுவாழும் மையம் கீழ்பக்கத்துலேருந்து பேசுகிறோம். என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கூப்பிட்டு வரலாமா? சரி, உடனே கூட்டிகிட்டு வாங்க. டேய் சாய், வாடா வெளியே போவோம். நான் வரமாட்டேன், எனக்கு ஃபோன் வேணும், சார்ஜ் வேணும். நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தரேன், வாடா வெளியே போவோம். வேணும். ப்ளீஸ் வாடா. செல்லல வாடா, என் தங்கல்ல வாடா. காட்சி 2. இடம், செல்போன் மறுவாழ்வு மையம், நபர்கள், அப்பா மகன் மற்றும் செல்போன் மீட்பு குழுவினர்கள். மேடம்குள்ள வரலாமா? வாங்க வாங்க, நில்லுங்க. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? ஆமாம் மேடம். போய் ஃபஸ்ட்டு வாங்க. ஏன் மேடம்? நீங்கள் ஃபோனை குப்பையில் போனால் உங்களே ஒரு நாள் குப்பையில் போட்டுருவாங்க. சரி மேடம், போய் ஃபஸ்ட்டு வரேன். மேடம் இங்கே கரண்ட் இருக்குமா, சார்ஜ் இருக்குமா? யாரா இவன் ஒரு செல்ஃபோன் கடையே வச்சுருக்கான்? ஆமாம் மேடம், ஃபேஸ்புக்கு கொண்டு, ட்விட்டர் கொண்டு, இன்ஸ்டாகிராமு கொண்டு. ஆமாம், ஃபோட்டோ கொண்டு, வீடியோ கொண்டு. மேடம் மேடம், எனக்கு இருக்கிறது ஒரே படம் மேடம். எப்படி இருந்தாலும் காப்பாற்றிருங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆமாம், இப்போ போய் ஃபீல் பண்ணுங்க. உங்கள் பையனை பாஸ்ட்டாக கட்டி வளர்க்காம ஃபோனை காட்டி வளர்த்துங்க. போங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்றோம். ஃபோன் போட்டு கேட்கவா மேடம்? ஆமாம், நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பையனை அப்படி தான் இருப்பான். சரி மேடம், நான் நேரில் வரேன் மேடம். அப்போ போகாதீங்கப்பா, அப்போ போகாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் எப்படி இருந்தாலும் போயே ஆகணும். போகாதீங்கப்பா. அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. பாய் தாசாய். இங்கே வாடா, எல்லா ஃபோனையும் போய் ஃபஸ்ட்டு வாடா. வைக்க மாட்டேன், என்னால் ஃபோன்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. புதுப்படத்தை பார்க்கணும், என் மண்டையே வெடிச்சிரும். எல்லா புதுப்படத்தையும் ஃபோன்லேயே பார்த்துட்டீங்கன்னா அந்த நம்பி இருக்கிற குடும்பம் எப்படிரா வாழும்? நான் வைக்க மாட்டேன். டே, எல்லா ஃபோனையும் ஃபஸ்ட்டேயாடா? வச்சிட்டேன் மேடம். ஒருத்தவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா கொரியர் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஜம்ப் பண்ணுறா. என்னதுடா இதே போய் வச்சுட்டு வாடா. ஃபோன் வேணும். நான் வைக்க மாட்டேன், என்னால் ஃபோன்லாம் குறைஞ்சி கூட இருக்க முடியாது. எனக்கு ஃபோன் வேணும். இந்த செல்ஃபோன் அடிமையெல்லாம் போய் கூட்டிகிட்டு வாங்க. மேடம் இவங்களாம் யாரும், இவங்க கூட பேசலாமா? பேசிட்டு தான் பாரு. சார்ஜருமா, கரண்ட்ருக்குமா? அவனே 24 மணி நேரம் ஃபோனை நோண்டி போயிருக்கான். அவன்கிட்ட போய் ஃபோன் இருக்கா, சார்ஜர் இருக்கான்னு கேட்குறேன். ஆன்சர் செல்ஃபி எடுப்போம். கூப்பிடுங்க. உலகத்திலே இவன் தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சு பாக்குறவங்க எல்லாத்தையும் போய் போட்டோ எடுக்கிறான். அதெல்லாம் போய் சரிங்க
டிக்டாக்? தெரியுமே. அதில் இவங்க ட்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி டிக்டாக் பைத்தியமாகவே ஆயிட்டாங்க. பின்னாடி பாரு பின்னாடி உட்காந்துருக்காங்க. சுடு சுடு சுடு. பப்ஜி தெரியுமா? பப்ஜி தெரியும். அது எனக்கு பிடிச்ச கேமு. அது விளாண்டு பப்ஜி பைத்தியமாகவே ஆயிட்டா. அதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் சுடணும் கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் நண்பர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் தெரியுமா? யூடியூப் தெரியும். அதெல்லாம் நான் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பேனே. யூடியூப்ல அவங்க ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லி இவங்க ஹோல் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நீயும் இந்த மாதிரி ஆகுமா? எனக்கு வாழ்க்கையில் ஃபோனே வேண்டாங்க. நான் வாழ்க்கையில் ஃபோனே எடுக்க மாட்டேன். செல்ஃபி எடுத்தா லைஃப் செல்ஃப் எடுக்காது. முக்கியம் இல்லை, லைஃப் தான் முக்கியம். ஃபோன் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாததுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, கண்ணை கெடுத்துக்காதீங்க. ஃபோன் நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களை ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. That was a indeed thought-provoking skit. Thank you, Kartheshwari ma'am.